அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமைக்கான முழுமையான ராசி பலன்கள் மற்றும் பஞ்சாங்க விவரங்களை இங்கு காண்போம். இந்த நாள் பங்குனி மாதம் 2ஆம் தேதி ஆகும். இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் விசேஷங்களை விரிவாக காண்போம். இன்று தேய்பிறை திரையோதசி திதி மற்றும் பிரயோதச தினமாகும். இது சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. குறிப்பாக திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இது மன அமைதிக்கும் கடன் தொல்லைகள் நீங்கவும் வழிபட வேண்டிய முக்கியமான நாளாகும். இன்று அதிகாலை 5:13 மணி வரை திருவோணம் நட்சத்திரம் இருந்தது. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் தொடங்குகிறது. யோகத்தை பொறுத்தவரை இன்று சித்த யோகமாக நிலவுகிறது. சந்திராஷ்டம ராசிகள் மிதுனம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகளில் வருகின்றன. எனவே இந்த ராசிக்காரர்கள் இன்று புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எச்சரிக்கையுடன் செயல்படவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நல்ல நேரம் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை இப்போது காண்போம். இன்று நீங்கள் ஏதேனும் நல்ல காரியங்களை தொடங்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. இதேபோல் அசுப நேரங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு திசையில் இருப்பதால் அந்த திசை பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கவும். தவிர்க்கவே முடியாத சூழலில் தயிர் சாப்பிட்டுவிட்டு செல்வது பரிகாரமாக அமையும். இப்போது 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை காண்போம். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும். உங்கள் ராசிக்கு இன்று 11ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் லாபங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி நிலவும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். ரிஷபராசி நேயர்களே, தொழில் மற்றும் பணியிடத்தில் இன்று உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் செய்யும் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலனை இன்று காண்பீர்கள். அரசு வழி காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. சொத்துக்கள் வாங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். நிதி நிலைமை சீராக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் என்பதால் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகள் அல்லது பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும். வாகனங்களை ஓட்டும்போது கவனம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மன அமைதிக்கு வழிவகுக்கும். மாலை நேரத்திற்கு மேல் மன அழுத்தம் குறையும். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். கடகம் ராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் தொடங்குவதால் பணிகளில் மந்த நிலை ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளை எடுப்பதை நாளைக்கு தள்ளி வைப்பது நல்லது. மற்றவர்களின் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. வேலையில் கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளதால் போதிய ஓய்வு எடுப்பது அவசியம். சிம்மராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருப்பவர்களுக்கு இன்று சாதகமான சூழல் நிலவுகிறது. வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மரியாதை கூடும். கன்னிராசி நேயர்களே, எதிர்ப்புகள் நீங்கி வெற்றி பெறும் நாளாக இன்று அமையும்.
நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதாரணமான தீர்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற பாராட்டுகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையத் தொடங்கும். உங்களின் வைராக்கியம் இன்று உங்களுக்கு வெற்றியை தேடித் தரும். துலாம் ராசி நேயர்களுக்கு குழந்தைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் குறித்து நல்ல செய்திகள் வரும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரலாம். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். ஷேர் மார்க்கெட்டில் போன்ற முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சில தடைகள் ஏற்பட்ட பின் நீங்கும். தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. வீடு அல்லது வாகனங்களை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபடுவீர்கள். பணியிடத்தில் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துவது ஆரோக்கியத்திற்கு நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்று அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு பலமாக இருக்கும். குறுகிய கால பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும். மகரம் ராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகும். வராத கடன்கள் வசூலாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும். உங்கள் பேச்சிற்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முற்படுவீர்கள். உணவில் கட்டுப்பாடு அவசியம். கும்பராசி நேயர்களுக்கு சந்திரன் இன்று உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் மன மகிழ்ச்சி கூடும். புதிய ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை வாங்குவீர்கள். பொலிவு கூடும் நாளாக அமையும். எடுக்கும் காரியங்களில் வெற்றி நிச்சயம். சுப தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும். மீன ராசி நேயர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சுப செலவுகளாக இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். தூக்கமின்மை காரணமாக சற்று சோர்வாக உணர்வீர்கள். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவது மனதிற்கு அமைதியை தரும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள். ருத்ரா மீடியா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. கீழே இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.